இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோனி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம். குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேளுங்கள் அந்தோனி. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோனி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோனி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சைப்ரஸுக்கு மார்ச் 9 திங்கட்கிழமை பயணம் மேற்கொள்கின்றார். ஈரான் மீதான போரில் பிரான்சின் இராணுவ தலையீட்டிற்கு 56% பிரெஞ்சு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரானின் உயர் ஆன்மீக புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் போரை குறைந்தது 6 மாதங்கள் தொடர முடியும் என்று ஈரானின் பரிசுத்த படை ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்க போர் பிரான்சின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என்று பிரான்சின் முன்னாள் பிரதமர் டொமினிக் வில்பன் தெரிவித்துள்ளார். கட்டாரில் சிக்கியுள்ள 2300 பிரெஞ்சு குடிமக்களை திரும்ப அழைத்து வருவதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளன. லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் 394 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சைப்ரஸுக்கு மார்ச் 9 திங்கட்கிழமை அன்று பயணம் மேற்கொள்கின்றார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு போரை கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு போரில் சிக்கியுள்ள சைப்ரஸுக்கு பிரான்சின் ஒற்றுமையை காட்டும் வகையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ
சைப்ரஸுக்கு செல்கின்றார். பாபோஸ் நகரில் சைப்ரஸ் குடியரசுத் தலைவர் நிக்கோஸ் கிறிஸ்டோடைலிஸ் அவருடன் கிரேக்க பிரதமர் ஆகியோரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பு என்பதும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினரான சைப்ரஸுடன் பிரான்சின் ஒற்றுமையையும் உத்தி சார்ந்த கூட்டாண்மையையும் வெளிப்படுத்துவதற்காக இந்த பயணம் அமைந்துள்ளது. கடந்த வாரம் சைப்ரஸ் பல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளானது. இதனை பாரிஸ் எலிசே அரண்மனை நினைவூட்டியுள்ளது. மேக்ரோனின் இந்த பயணம் ஐரோப்பிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சிக்கியுள்ள மக்களை திரும்ப அழைத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கும் மேற்கொள்ளும் முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பாகவும் இருக்கும் என்று எலிசே அரண்மனை மேலும் விளக்கமளித்துள்ளது. உலகை உலுப்பி வரும் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல் தொடர்பான செய்திகளும் கருத்தாடல்களும் பிரெஞ்சு ஊடகங்களில் நிறைந்துள்ளன. இதேவேளை பிரெஞ்சு மக்கள் தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஈரான் மீதான போரில் பிரான்சின் இராணுவம் தலையிடுவதற்கு 56% பிரெஞ்சு மக்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து பகிர்வு என்பது போரில் பிரான்ஸ் ஈடுபடுவதற்கு மக்கள் விருப்பம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. ஈரானின் உயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமேனிக்கு பின்னர் புதிய தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவரது பெயர் பின்னணி குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. ஈரானின் புதிய உயர் ஆன்மீக தலைவர் தேர்வு குறித்து BFM தொலைக்காட்சி, AFP ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் உயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி பிப்ரவரி 28ஆம் தேதியன்று இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருக்கு பின்னர் புதிய தலைவர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய தலைவரின் பெயர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ஈரானின் நிபுணர் அவை இவரை தெரிவு செய்திருக்கின்றது. தேர்வு செயல்முறை 24 மணி நேரத்துக்குள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வு முடிவுகள் குறித்து பொதுமக்கள் வதந்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மொஜ்தபா கமேனி அலி கமேனியின் மகன். இவர் தெரிவு செய்யப்படுவதை அமெரிக்க அதிபர் எதிர்த்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் கமேனியின் மகன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் அல்ல என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நானும் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஈரான் போரை குறைந்தது 6 மாதங்கள் தொடர முடியும் என்று ஈரானின் பரிசுத்த படை ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கூறியுள்ளது. ஈரானின் இராணுவம் தற்போதைய தாக்குதல்களுக்கு எதிராக போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்று ஈரானின் பரிசுத்த படை உறுதியளித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் 394 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை லெபனானின் சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பெய்ரூட்டில் ஒரு ஹோட்டல் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் புதிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஈரான் போரை குறைந்தது 6 மாதங்கள் தொடர முடியும் என்று கூறியிருப்பது மத்திய கிழக்கில் பெரும் பதட்ட நிலையை தோற்றுவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குர்திஸ் படைகள் தெஹ்ரானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்குவதை விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். போர் 10வது நாளில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மத்திய கிழக்கு பகுதி தீப்பற்றி எரிகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. BFM தொலைக்காட்சியில் மார்ச் 8ஆம் தேதி அன்று டொமினிக் வில்பன் இது பற்றிய பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களும் BFM தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. பிரான்சில் போரின் தாக்கம் குறித்து முன்னாள் பிரதமர் டொமினிக் வில்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்க போரின் விளைவாக ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் பிரான்சில் எரிபொருள் விலைகள் உயர்ந்து வருகின்றன. இது பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்று முன்னாள் பிரதமர் டொமினிக் வில்பன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பிரான்சுக்கு அருகில் போர் நடைபெறுகிறது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பெரிய கடல் உள்ளது. ஆனால் பிரான்ஸ் போர் நடக்கும் இடத்திற்கு மிக அருகில் உள்ளது என்று வில்பன் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் விளைவாக பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரிக்கலாம். எரிபொருள் விலை என்பது உயர்வடையலாம். அத்துடன் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். சிறிய போரின் பொழுது ஏற்பட்ட குடியேற்ற நெருக்கடி போன்று மீண்டும் ஏற்படலாம். இது மிக மோசமான செய்தி. சிறிய நெருக்கடியை நாம் அனுபவித்தோம். அதை மீண்டும் அனுபவிக்க நேரிடலாம். விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று வில்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓர் அரசாங்கம் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. புதிய உயர் ஆன்மீக தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் போர் முழு பிராந்தியத்திலும் பரவியுள்ளது என்று வில்பன் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. கட்டாரில் சிக்கியுள்ள 2300 பிரெஞ்சு குடிமக்களை திரும்ப அழைத்து வருவதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளன. 2300 பிரெஞ்சு குடிமக்கள் கட்டாரில் சிக்கியுள்ளனர்.
மத்திய கிழக்கு போர் தொடங்கியதில் இருந்து கட்டார் தனது வான்வெளியை மிகவும் கட்டுப்படுத்தியே வைத்திருக்கின்றது. இதனால் கட்டாரில் சிக்கியிருக்கும் பிரெஞ்சு குடிமக்களை திரும்ப அழைத்து வருவதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது வரை சுமார் 2300 பிரெஞ்சு குடிமக்கள் தற்காலிகமாக கட்டாரில் தங்கியிருக்கின்றனர். அவர்கள் விடுமுறையில் அல்லது டோகா விமான நிலையத்தில் பரிமாற்றத்திற்காக இருந்தவர்கள் என்று பிரான்சின் தூதுவர் அர்னோ ஃபெஸ்ஸோ தெரிவித்துள்ளார். இப்பொழுது வரை ஒரு விமானம் மட்டுமே பிரெஞ்சு குடிமக்களை திரும்ப அழைத்து வந்திருக்கின்றது. ஏனைய விமானங்களை ஏற்பாடு செய்வது சிக்கலானது என்று தூதுவர் கூறியுள்ளார். ஏற்பாடு செய்யும் விமானங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். இது சவுதி அரேபியாவுக்கு நிலவழி போக்குவரத்து, சவுதி வான்வழி திறந்திருக்க வேண்டும் போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும். சில விமானங்கள் திரும்பி போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தூதுவர் விளக்கம் அளித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன என செய்திகள் வெளியாகியுள்ளன. லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஒரு வாரத்தில் 394 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 83 குழந்தைகள், 42 பெண்கள் அடங்குகின்றனர். இந்த தகவலை லெபனான் சுகாதார அமைச்சர் ஈகான் நெசரிட்டின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா படைகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லெபனான் போரில் ஈடுபட்டது. பாரேனில் ஏவுகணை சிதைவுகளால் 3 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனான் சுகாதார அமைச்சர் மருத்துவ குழுக்கள் மற்றும் மருத்துவ மனைகள் மீதான தாக்குதல்களை கண்டித்திருக்கின்றார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.